நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நீங்க வச்சாதான் மாசா இருக்கு. 1 கிலோ தானே சாப்பிடுவோம். 1 கிலோ சாப்பிடுவீங்களா ஐயா? இப்போ இந்த குச்சி இருக்குது பாருங்க, ஆடு மேய்க்கிறதுக்குன்னே இந்த குச்சி வந்து பிரத்யேகமா நான் எல்லாருமே வச்சிருக்கிறது பாத்துருக்கிறேன். இது என்ன குச்சி, இது என்ன மரம்? இது என்ன ஊருங்கய்யா? இது காளிபாளையங்க. நம்ம இன்னும் காளிபாளையத்தை விட்டு காலியே பண்ணல. காளிபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நீங்க ஆல்ரெடி பல வீடியோக்கள் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஐயா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஐயா வந்து எப்படி ஆடு மேய்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த காணொலி வழியா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஐயா வணக்கங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடுங்க சாப்பிட்டேங்க. சாப்பாடு சாப்பிட்டீங்க. ஐயாவுக்கு வயசுங்க? வயசு 70ங்க. 68ங்க. 68ஆ 70ஆ? 69 இருக்குங்க. 69 இருக்கும். சரிங்க. இந்த வயசு கேட்டாலே பல இடங்கள்ல இந்த ஒரு காணொலிகளை நீங்க பாத்துருப்பீங்க. பிரச்சனையே ஆகுது. உங்களுக்கு 69 தான். சரிங்க. நீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? என்ன ஆடு வச்சிருக்கீங்க? செம்பிளி ஆடு வச்சுக்கணும். வெள்ளாடு ஒண்ணுதான் இருக்குதுங்க. ஏன் வெள்ளாடு ஒண்ணுதான் வச்சிருக்கீங்க? அது வச்சு மேய்க்க முடியுங்க. வேடிக்கெல்லாம் இல்லைங்க, மேவு இல்லைங்க. இது செம்பிளி ஆடுனா அதை பில்லு மேய்ங்க. அது வேடியில தலைதான் கடிக்கும். சரி, இந்த ஊரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்கய்யா. நான் இந்த காளிபாளையத்துக்குள்ள நிறைய பேர்த்த நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆடு மாடு வச்சிருக்கவங்கள வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இங்க பாக்க சுத்தி சுத்தி பார்த்தா எல்லா ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சு வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து கிராமத்து பக்கங்க. அதான் கொஞ்சம் இதா இருக்கு. இங்க வந்து இந்த வீடு எங்களுக்கு தாங்க. இந்த வீடு உங்களுதா? ஆமாங்க. மேக்கால ஒரு வீடு இருக்கு. இந்த வீடு எங்களுக்கு. நம்மளோட வீடு தான். ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த வீடு எங்களுக்கு தான். நம்ம வீடுதான். ஐயாவை நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். பெரிய ஆள் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த ஊர் வந்து எப்படிங்க? இந்த ஊர்ல எல்லாத்துடைய பிரதான தொழிலே ஆடு மாடு மேய்க்கிறது. ஆடு மாடு மேய்க்கிறவங்க அதை கூலி போவாங்க. சம்பளத்துக்கு படிச்சு பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கானுங்க. சரிங்க. ஆடு வளர்க்கறத பத்தி நம்ம கேட்டுக்கலாம். எத்தனை செம்பரி ஆடு வச்சிருக்கீங்க? நம்ம 20 படி இருக்குங்க. 20 படி. எத்தனை வயசுல இருந்து ஆடு மேய்க்கிற தொழில் பண்ணி? நான் வந்து ஒரு வந்து தொழில் பண்ணி வந்து ஒரு சிறுசுல மேய்ச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் கொஞ்சம் அக்கட தொழிலுக்கு போயிட்டேன். இந்த கரும்பு வெள்ளம் எடுக்கிற வேலையெல்லாம் அக்கட போயிட்டேன். சரிங்க. இப்போ வந்து ஒரு 15 வருஷமா தான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது 15 வருஷமானா கிட்டத்தட்ட ஒரு 55 வயசுல இருந்து இந்த ஒரு தொழிலை நீங்க பண்ணிட்டு இருக்கிறேங்க. எப்படி இந்த தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு? ஆடு வளர்க்கணும் சிறுசுலயே வளர்த்துட்டு இருந்தேனுங்க. வெள்ளாடு வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எந்த தொழிலுமே என்ன போன முடியாதுன்னு போட்டு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். எந்த தொழிலுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த தொழில் இப்ப கூலி வேலைக்கெல்லாம் போய் வயசாயிருச்சு, அதனால செய்ய முடியாதுங்க. அதே இதுவே வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆடு எப்படி வளர்க்குறதுங்க? இப்ப செம்பரி ஆடு நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா செம்பரி ஆடு வச்சிருந்தா ஒரு வெள்ளாடு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது வழிகாட்டிட்டே போகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க வெள்ளாடு வச்சிருக்கீங்க. எப்படி நீங்க இந்த செம்பரி ஆடு வந்து எப்படி வளர்க்குறீங்க? இது வளர்க்குறதுக்கு என்னென்ன முறைகளை நீங்க கையாளுறீங்க? புண்ணாக்கு போடணுங்க. அப்புறம் தவிடு. அப்புறம் மேய்க்கணுங்க 2 நேரம். மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் அடைச்சிடுவேன். அப்புறம் நான் 3 மணிக்கு அவுத்துடுவேன். இப்படித்தான் வளர்த்திட்டு இருக்கேனுங்க. வளர்த்தி வச்சிருக்கீங்க? வளர்த்திட்டு இருக்கேனுங்க. எப்படி நீங்க விக்கிறதெல்லாம் எப்படி விக்கிறீங்க? 10 கிலோ இந்த ஒரு 700 ரூபாய்க்கு 7000 விற்கிங்க. அது 7000 6000 தான். அப்புறம் அவங்களுக்கு லாபமே ஒரு 1000 எடுத்துக்கிறாங்க. அப்படித்தான் இந்த கிலோ பொறுத்து ஒரு மதிப்பீடா கொடுக்கணும்னு வச்சுக்க. இடையெல்லாம் போட்டு கொடுக்கறது இல்ல. அவங்க யாருக்கும் லாபம் வந்துருங்க அவங்களுக்கு, வாங்குறவங்களுக்கு. ஆடு வந்து எவ்வளவு நாள் ஆகுதுங்க வளர்றதுக்கு? குட்டி போடுதுன்னா இப்போ 3 குட்டி போடுனா 3 வருஷம் ஆகும். குட்டி ஒரு 3 குட்டி போடுதுன்னா 3 வருஷம் ஆயிடும். ஆமா. இல்ல குட்டி 2 நல்ல மேவுல வருஷத்துக்கு 2 ஈத்துங்க. இருந்தாலும் இடபடி கேப்பு 1.5 வருஷம் ஆகி போங்க 2 ஈத்துக்கு. எவ்வளவு வருமானம் வருதுங்க இதுல? வருமானம் ஒன்றும் அதிகம் இல்லைங்க. ஏதாவது நாம பொழுதுபோக்க பேசிக்கிறேன். மகனை ஏதாவது சாப்பாடு போட்டுக்கிறேன். நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேனுங்க. ஒரு சார்பு தொழில இதை பண்ணிக்கலாம். ஆமாங்க. சும்மா இருக்கிற நேரத்துக்கு இந்த ஒரு தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு செம்பரி ஆடு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் என்ன கையில இருந்தா, நான் எவ்வளவு வருமானம் இருந்தா அதை ஆரம்பிக்க முடியும்? இருந்தா ஒரு 50,000 இருந்தா ஒரு 5 படி வாங்கிக்கலாம். அப்படியே பாக்குற போது ஒரு 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சரிங்க. ஒரு 5 படி வாங்கி விட்டோம்னா 10,000 கொடுத்து 5 படி வாங்கினா ஒரு 50,000 ஆகும். அப்புறம் அதுலயே வளர்த்துக்கலாங்க.
அதுலதான் நம்ம பெருக்கிக்கணும். பறிக்கணும். 10 உருப்படி 5 உருப்படி வாங்கினா அதுல 10 மாறிடு அப்படித்தான் நம்ம வளர்த்திக்கணுங்க. அது கிடாயி குட்டிகளா இருந்தா வித்துக்கலாம். ம். பிற குட்டிகளா இருந்தா ஆடா வச்சுக்கலாங்க. ம். போட்ட குட்டிகளா இருந்தா ஓ இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாங்க. இதுல நமக்கு நஷ்டம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? நஷ்டம் சீக்கு வந்தா கொஞ்சம் நஷ்டமாகுங்க. என்னென்ன மாதிரியான நோய்கள் ஆடுகளுக்கு தாக்குதுங்க? அது வெயில் ஆயிட்டா நோவு தாக்குங்க. ஆ. இந்த வெயிலுக்கு நோவு தாக்குங்க. இது என்னென்ன நோய்கள் இருக்குங்கிறது ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா. என்னங்க கசி நோய் ஒண்ணு இருக்குங்க. ஆ. வறட்சிக்கு நோவு வருது. ஆ. அந்த நோவு தானுங்க. அப்புறம் இந்த மழை காலத்துலயுமே சீக்கு வந்ததுனாலும் முடிஞ்சு போகுதுங்க. ம். மழையில் நனைஞ்சுன்னா சீக்கு வந்துருங்க. ம். அப்ப அதுவும் முடிஞ்சு போகுங்க. ம். அப்ப ஆஸ்பத்திரி போய் மருந்து வாங்கிட்டு வந்து ஊத்தணும். ம். ம். வச்சுட்டு இருக்கிறேன். ஆடு சினையெல்லாம் எப்படி பிடிக்குதுங்க? சேனை பிடிச்சிங்க ஒரு 6 மாசம் ஆகுங்க. ஆ. ஒன்னும் சேனை கிடாய் வச்சிருக்கிறீங்களா? கிடா இருக்குங்க. செம்பரி ஆட்டு கிடாய். அது எப்படிங்க ஐயா? இப்போ ஒரு கிடாய் இருந்தா எல்லா ஆடுகளுக்கும் அந்த ஒரு கிடாயே ஒரே கிடாய் போங்க. அதுக்கு மேல கிடாய் வச்சிருந்தா கிடாய் சண்டை போடுச்சு. இது என்னோட பிரிவு குட்டி அப்படிங்கிற மாதிரி சண்டை பிடிச்சிக்க. ஆமாங்க. வச்சு சமாளிக்க முடியாதுங்க. எங்களுக்கு தானுங்க அப்புறம் போய் அடிக்க அடிச்சுன்னா அவங்க எடுங்க இங்க பாருங்க. நீங்க வச்சாதான் மாசா இருக்கு. இந்த மாதிரி ஆடுகளும் வைக்கணுங்க. ஒவ்வொன்று திருட போயிருங்க. ஒவ்வொன்று ஒழுக்கமா மேய். இதெல்லாம் நம்மளோட வெள்ளாம தான் இல்லைங்களா? இது நம்மளும் தானே. அதனால பிரச்சனை இல்லை. வேற ஒருத்தவங்க தான் கண்டிப்பா சத்தம் போடுவாங்க. ஏன்னா பேட்டி எடுக்கவே நீங்க உங்க மனநிலை ஃபுல்லா ஆடு அங்க போய் மேய்ஞ்சிட்டு இருக்குதே, என்னை யாராவது திட்டிடுவாங்கிறதுலயே இருந்துச்சு இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. சரி, ஏதாவது ஆடு கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? கொடுப்பேங்க. வயசான ஆடுகள் நம்ம வயசாகி போயிட்டாலும் கொடுக்கறதானுங்க. ஒரு வயசான ஆட்டுகள் தான் வச்சுக்கிறது. வயசாகி போச்சுன்னா கொடுத்துறதாங்க. இப்ப மேவுகளை இங்கேயே நீங்க போட்டுக்கிறீங்களா ஐயா? இங்க போட்டாலும் அக்கறை போய் மேய்ங்கிறது பத்தாது. என்ன மேவு போட்டுருக்கீங்க? பில்லு தானுங்க. காட்டுக்குள்ள இருக்கிற பில்லை புடிக்கிட்டு வந்து போட்டுருக்குங்க. ஒரே இடத்துல போட்டு வச்சிடுறீங்க? போட்டு வச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டா அப்புறம் அக்கறை போய் சுத்திட்டு வரணுங்க. மேய்ச்சிட்டு வருங்க. இப்படியே மேய்ச்சிக்கிறீங்க? ஆமாங்க. ஆனா கஷ்டம் தான். இந்த வெயில் எல்லாம் அடிச்சதுன்னா ஆடு வளர்க்கறதெல்லாம் கஷ்டம் தான் இல்லைங்களா? கஷ்டம் தாங்க. அது சுத்தி பழகிறவனுக்கு தான் ஆடு மேய்ச்சிகளுக்கு தான் தெரியும். புதுசா ஆடு மேய்க்கவே ஒரு நாளும் கூட மேய்க்க மாட்டாங்க. ரொம்ப சிரமம் தாங்க. ஆனா கறி மட்டும் விலை அதிகமாக கூடாது மக்களுக்கு. என்னங்க நீங்க 1 கிலோ 1000 வாங்குறீங்க, 800 வாங்குறீங்கிறாங்க. ஆமாங்க. 700 ரூபா தானே. எங்க கிட்ட வாங்குறது 600 ரூபாய்க்கு போடுறவங்க 700 ரூபாய்க்கு போடுறவங்கிறாங்க. அது பழந்துங்க சார் இருக்குங்க கசாப்புல. நீங்க கறி எல்லாம் சாப்பிடுவீங்களா? மட்டன் சாப்பிடுறதானுங்க. மட்டன் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுங்க. எது செம்பரி ஆடு சாப்பிடுவீங்களா? இல்ல அது போய் இங்கெல்லாம் நாங்க அடுத்து வித்து போய் கசாப்புல தான் எடுத்துட்டு வந்துருக்கோம் சாப்பிடுவோம். நீங்க உங்க ஆட்டை சாப்பிட மாட்டீங்க? எங்க ஆட்டுக்கெல்லாம் நான் சாப்பிடுவேன். அது பிடிக்காது. இல்ல பிடிக்காது. வளர்த்துற ஆடுங்க அப்படித்தான். ஒரு அடுத்து போட நம்ம 1 கிலோ தானே சாப்பிடுவோம். 1 கிலோ சாப்பிடுவீங்களா? 1 கிலோனாலும் குடும்பத்துக்கு எல்லாம் சேர்த்து நீங்களே 1 கிலோ சாப்பிட முடியுங்களா? சாப்பிடலாம். வயசு இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். குடும்பத்துல 6 பேர் இருக்கிறேங்க. 2 சமைச்சாரத்தோட. அப்புறம் இவங்க பேத்திக்கு 2 பேரும் மருமகன். நல்ல ஒரே குடும்பமா தான் இருக்கிறேங்க. ஐயா, இப்போ இந்த குச்சி இருக்குது பாருங்க. ஆடு மேய்க்கிறதுக்குன்னு இந்த குச்சி பிரத்யேகமா நான் எல்லாருமே வச்சிருக்கிறது பாத்துருக்கேன். இது என்ன குச்சி? இது என்ன மரங்க? தேக்கு மரத்து குச்சிங்க. இதுதான் சௌகரியமா இருக்குங்களா? கொஞ்சம் வெயிட் இல்லாம இருக்குங்க. ஒவ்வொரு ஆடு மேய்க்கக்கூடியவங்களும் ஒவ்வொரு முறைகளை கையாண்டுட்டு இருக்காங்க. வெயிலா இருக்குங்கிற காரணத்தினால புற்களை பறிச்சுட்டு ஒரு இடத்துல போட்டு ஆடுகளுக்கு மேய்ச்சலுக்கு புற்கள் இல்லை அப்படிங்கறனால ஒரு இடத்துலயே போட்டு ஐயா கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா வெளியே மேய்ச்சலுக்கு புற்களே இல்லைங்களா ஐயா? வறட்சியா இருக்கிறனால. சரிங்க. ஆடு வளர்க்கறத பற்றிய பல தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. சிறிய காணொலியா இருந்தாலும் ஐயா பாத்தீங்கன்னா அந்த ஆடு நம்ம எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாருங்க. இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் எந்தெந்த மாதிரியான விவசாய முறைகளை கையாளுறாங்க, ஸோ என்னென்ன மாதிரியான ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம சேனல் வழியா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த காணொலி வழியா நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவா டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.